வணக்கம் 6 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இன்றைய நாள் முழுவதும் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்தி தொகுப்பிலாக பார்க்கலாம். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே ஒற்றை தலைமை மோதல் வெடித்ததை அடுத்து சென்னை மாநகரத்தில் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சி பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் ரிஷிகேஷ் ராய் அமர்வு ஜூலை 11இல் நடந்த பொதுக்குழு செல்லும் என தீர்ப்பளித்தது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் உள்ளிட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து முறையிடவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு அனுமதி அளித்துள்ளது. திமுகவின் பி டீமாக செயல்பட்ட எட்டப்பர்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அதிமுக தொண்டர்களுக்கு உயிரூட்டப்பட்டிருப்பதாகவும் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் டி குன்னத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மகள் உள்ளிட்ட 51 மணமக்களுக்கான திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணமக்களுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணங்களை நடத்தி வைத்தார். அதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தீர்ப்பு சாதகமாக வர வேண்டும் என்று ஜெயலலிதாவிற்காக கட்டப்பட்ட கோயிலில் பிரார்த்தனை செய்ததும் அற்புதமான தீர்ப்பு வந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இன்னும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுக 4ஆக போய்விட்டது, இன்றைக்கு அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என்றெல்லாம் குரல் எழுப்பி வந்தார்கள். ஒட்டுமொத்தமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முடிவு கட்டிவிட்டது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி கட்சி பொதுச் செயலாளராக தேர்வாவது குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். ஒரு சிலரை தவிர்த்து அதிமுகவிற்காக உழைத்தவர்கள் மீண்டும் கட்சிக்கு வரலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக அங்கீகரிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய முடிவெடுக்கும் என்று இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். அது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணுமோ they should do as per law. ஏன்னா அவங்களோட டிஃபென்ஸே இங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு, அதனால தான் நாங்க டிசிஷன் எடுக்கலாம்னு சொன்னாங்க. அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் பொதுக்குழு தீர்மானம் செல்லும் என தீர்ப்பளிக்கவில்லை என ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் கூறியுள்ளார். அடுத்தது தீர்மானத்தை சேலஞ்சு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தீர்மானங்கள் செல்லும்னு சொல்லல, சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தை கூட தீர்மானங்கள் செல்லும்னு சொல்லல. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து சிவில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் என்று ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் திருமாறன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தீர்மானங்கள் குறித்து நாங்கள் எந்தவிதமான தீர்ப்படியை நாங்கள் வழங்கவில்லை. இது குறித்து சிவில் நீதிமன்றத்தால் முடிவெடுக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தற்காலிக வெற்றிதான் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். முதல் ரவுண்ட்ல ஓபிஎஸ் ஜெயிச்சாரு, 2-3ல அவர் ஜெயிச்சிருக்காரு, இன்னும் 4 ரவுண்ட் இருக்கு, பாப்போம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பு மேல்முறையீடு சென்றாலும் தங்களுக்கு கவலை இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதனால் அதிமுகவில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலைக்கு பாலபிஷேகம் செய்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான பெரியகுளத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். சேலத்தில் அண்ணா பூங்கா வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அதிமுகவினர் உற்சாகமுடன் கொண்டாடினர்.
இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து கூறியுள்ளனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். ஜூலை 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு தாங்கள் கூறிய வாழ்த்து தற்போது வரை செல்லும் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து ட்விட்டரில் பதிவேற்றக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், எடப்பாடி பழனிசாமியின் வலுவான ஆளுமைக்கு இந்த தீர்ப்பு சான்று என்று புகழாரம் சூட்டியுள்ளார். அடிப்படை தொண்டனாக அரசியல் வாழ்வை தொடங்கி இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாய்ப்பின் மூலமாக மீண்டும் பாஜகவை அதிமுக சுமந்து கொண்டிருந்தால் இங்கு யாவும் பாழே என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். பள்ளிக்கல்வியில் தேசிய அளவில் 2வது இடத்தில் உள்ள தமிழ்நாடு விரைவில் முதலிடத்திற்கு முன்னேறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 100ஆண்டு விழா மணிக்கூண்டை திறந்து வைத்தார். தொடர்ந்து 2021-22ஆம் ஆண்டில் முதலிடம் பெற்ற 12 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும் விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கினார். Varsha R of Vidyodaya Matriculation Higher Secondary School. Meenakshi S of Vidyodaya Matriculation Higher Secondary School. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பெண் கல்வி கூடாது என்ற பிற்போக்கு சிந்தனை கொண்ட சிலர் இன்றும் இருப்பதாகவும் பழமைவாத கருத்துக்களை மாணவிகள் கண்டுகொள்ளாமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தரமான கல்வி வழங்குவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. முதலிடத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளையும் கல்வித்துறை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. சேவை மனப்பான்மையுடன் கல்வி வழங்க கல்வி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தோசை சுட்டுக் கொடுத்து வாக்கு சேகரித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரை சனிக்கிழமை மாலையுடன் நிறைவு பெறவுள்ளது. இதை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பெரியார் நகர் பகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து அமைச்சர் சிவசங்கரன் மற்றும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர். கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் சிவசங்கர் சாலை ஓரமாக கடை நடத்தி வரக்கூடிய மூதாட்டியிடம் சென்று தோசை ஊற்றி கொடுத்து ஆதரவு திரட்டினார். மேலும் திமுக நிர்வாகிகள் பலர் துணி துவைத்தும் செருப்பு தைத்து கொடுத்தும் காலணிகளுக்கு பாலிஷ் போட்டும் பரப்புரை மேற்கொண்டனர். ஈரோட்டில் பரப்புரையினிடையே மோதலில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்ட நிலையில் அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. ஈரோடு காவேரி நகர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதன்கிழமை பரப்புரை மேற்கொள்ளவிருந்தார். அப்போது அங்கு நாம் தமிழர் கட்சியினருக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இரு கட்சியினரும் ஒருவரை ஒருவர் கட்டைகளாலும் கற்களை வீசியும் தாக்கிக் கொண்டதில் 14 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் மோதல் தொடர்பாக இரு கட்சிகளைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத பலர் என வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 2 பேரை வீரபஞ்சத்திரம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அதற்கு முன்பாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் செய்தியாளர்கள் சென்று வருகிறார். இந்த காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். சீரழிந்து பொருளாதாரமே படுபாதத்துக்கு போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் உயர்வு, குப்பை வரி இப்படி பல வரிகளை உயர்த்தி மக்களுடைய தலையில மிகப்பெரிய சுமையை சுமத்தி இருக்கிறாங்க. மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் அந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் ஈரோடு மாநகர பகுதியில் ஈரப்பம்பளையம் இன்னும் பல பகுதியில் விசைத்தறி தொழில் இருக்குது. அந்த விசைத்தறி தொழிலெல்லாம் இந்த 22 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நலிவடைந்து விட்டது. அதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு வருடமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போது விலையெல்லாம் வேஸ்ட் சேலை நெய்வதற்கு ஆர்டர் கொடுப்போம். அவர்கள் நெய்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ வருஷம் பூரா அந்த விசைத்தறி ஓடிட்டு இருந்தது. தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது, முதலாளிகளுக்கும் வருமானம் கிடைச்சது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
நிர்வாக திறமையற்ற ஆட்சி நடக்கிற காரணத்தினால அந்த விசைத்தறி தொழில் செய்கிறவர்களுக்கு முறையாக நூல் கொடுத்து அந்த விலையில்லா வேஸ்ட் சிலையை நெய்து கொடுப்பதற்கான ஆர்டர் சரியான முறையில் கொடுக்காத காரணத்தினால அந்த தொழில் நலிவடைந்து இன்றைக்கு பல தறிக்கூடங்கள் மூடப்பட்டு விட்டன. சில தறிக்கூடங்கள் தறியெல்லாம் இரும்பு கடைக்கு பல இரும்பு கடைக்கு இடம் போட்டு விற்பனை செய்து அதில் அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் நிலை. இந்த மாற்றம் தான் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். இந்த தீர்ப்பின் வெற்றியை யாருக்கு காணிக்கிறீங்க? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு காணிக்கிறார். சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியரா வேர்டிக்ட் கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கிளியரா வேர்டிக்ட் கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்ப வந்து முழுமையான ஒரு ஒப்புதல் கிடைக்கும்? நாங்கள் விரைவாக தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தீர்ப்பினுடைய தீர்ப்பினுடைய அனைத்து விவரங்களையும் சமர்ப்பிப்போம். அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் இப்பொழுது எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது சுமத்தியிருக்கிறார். தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்தோம். இதைத் தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை செய்ய வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக்கோரி தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு காவல்துறை பரிந்துரை செய்துள்ளது. இடைத்தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டும் நிலையில் புதன்கிழமையன்று ஈரோடு காவிரி நகர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக காவல்துறை விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு காவல்துறை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை தடுக்க நாம் தமிழர் கட்சிக்கு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக்கோரி காவல்துறை சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கும் என கூறப்படுகிறது. ஒரு கட்சியின் பிரச்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமே உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நியாயமாக நடத்தக்கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இது தொடர்பான மனுவில் நாம் தமிழர் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பணம் பட்டுவாடா தாராளமாக நடைபெறுவதாக சுயேட்சை வேட்பாளர் கண்ணன் என்பவர் முறையீடு செய்தார். இதையடுத்து இரு தரப்பினரும் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெறக்கூடிய பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமீறல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் போட்டி போட்டுக் கொண்டு வாக்காளர்களுக்கு பணம் வழங்கி வருவதாக கூறியுள்ள விஜயகாந்த் பணப்பட்டுவாடா குறித்து செய்தி சேகரித்த செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அராஜக செயல்களும் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்த முடியவில்லை என்றால் தேர்தல் எதற்கு என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் குடியிருப்பு பகுதியில் போக்கு காட்டி வந்த மக்னா யானைக்கு இரண்டாவது மயக்க ஊசி போடப்பட்ட நிலையில் பிடிபட்டது. கிருஷ்ணகிரியிலிருந்து கோவை டாப்ஸ்லிப் வனப்பகுதிக்குள் விடப்பட்ட மக்னா யானை வனத்திலிருந்து வெளியேறி கோவையில் பல்வேறு கிராமங்களை கடந்து செல்கிறது. வழியில் இருக்கும் சுவர்களை இடித்து தள்ளியும் தோட்டங்களில் உள்ள மரங்களையும் சேதப்படுத்தி வருகிறது. செல்வபுரம், புட்டுவிக்கி, தெலுங்குபாளையம் கிராமங்களை கடந்த மக்னா யானை பேரூர் SMS கல்லூரி அருகே உள்ள தோட்டத்தில் தஞ்சமடைந்துள்ளது. இந்த நிலையில் மக்னா யானையை பிடிப்பதற்கு டாப்ஸ்லிப் யானைகள் முகாமில் இருந்து சின்னத்தம்பி கும்கி யானை அழைத்து வரப்பட்டுள்ளது. மக்னா யானைக்கு தற்போது வரை 2 மயக்க ஊசிகள் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் சின்னத்தம்பி கும்கி யானை மக்னா யானை இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளது. அதன் பின்னர் யானை பிடிபட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 20% உயர்த்தி மத்திய உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. பருவம் தவறி பெய்த மழையால் டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. மழையால் நெல் ஈரப்பதம் அதிகரித்ததால் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து நெல் கொள்முதல் ஈரப்பத அளவு 19% மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருந்தது. இதையடுத்து 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இதில் மத்திய குழு நேரடியாக டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்தது. இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை 20% உயர்த்தி கொள்முதல் செய்ய மத்திய உணவுத்துறை அனுமதி அளித்துள்ளது.
அது மட்டுமின்றி முதிர்ச்சியடையாத சுருங்கிய நெல்லின் குறைந்தபட்ச வரம்பு 5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த நிறமாற்றம் மற்றும் முளைத்த நெல்லின் ஈரப்பதம் 4% தளர்த்தப்பட்டுள்ளது. ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே சொகுசு பேருந்து மோதிய விபத்தில் டிராக்டரில் பயணித்த 3 மாத கைக்குழந்தை உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் சவுளூர் கிராமத்தைச் சேர்ந்த 12 பேர் ஆந்திர மாநிலம் வீகோட்டா கிராமத்தில் கற்றாழை அறுக்கும் பணிக்காக டிராக்டரில் அழைத்துச் செல்லப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் எர்ரஹள்ளி பகுதியில் சென்றபோது சிவகாசியில் இருந்து பெங்களூரு சென்ற தனியார் பேருந்து அதிவேகத்தில் டிராக்டர் மீது மோதியது. இதனால் சாலையோர பள்ளத்தில் டிராக்டர் கவிழ்ந்தது. அதில் பயணம் செய்த முத்து, மல்லி, முனுசாமி, வசந்தி மற்றும் 3 மாத குழந்தை வர்ஷினி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 7 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் படுகாயமடைந்தவர்களை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்க ஆணையிட்டார். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை 75 நாட்களில் தயாரிக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகரில் திருமங்கலத்தில் இருந்து ஒத்தக்கடை வரை மெட்ரோ ரயில் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 31 கிலோமீட்டர் நீளத்திற்கு 18 ரயில் நிலையங்களுடன் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்குமாறு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தை அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான இறுதி செய்யப்பட்ட ஆலோசனை நிறுவனம் மூலம் 75 நாட்களில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும், ரயில் நிலைய வகை, செலவுகள், செயல்படுத்தப்படும் முறை, சமூக மற்றும் பொருளாதார விவகாரங்கள் இந்த அறிக்கையில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நரபலி அச்சத்தால் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறையினர் உறுதியளித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலைச் சேர்ந்த ஷாலினி சர்மா RSS அமைப்பில் உள்ள தனது வளர்ப்பு தாய் சுதா சர்மா என்பவர் தன்னை நரபலி கொடுக்க முயற்சிப்பதாக கூறி தமிழ்நாட்டில் தஞ்சம் அடைந்தார். தொடர்ந்து தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சந்திரசேகரன், இந்த நூற்றாண்டிலும் பில்லி சூனியம், மாந்திரிகம் ஆகியவற்றை நம்பி நரபலி கொடுக்கப்படுவது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து பெண்ணின் குடும்பத்தினர் 3 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், வளர்ப்பு தாய் மீது பெண்ணளித்த புகாரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து போபால் காவல் ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். பின்னர் போபால் பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறையினர் உறுதியளித்தனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் வாரிஸ் பஞ்சாப் டி அமைப்பின் ஆதரவாளர்கள் தடுப்புகளை தகர்த்தெறிந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. வாரிஸ் பஞ்சாப் டி குழுவின் தலைவர் அமித்பால் சிங் உட்பட 20 பேர் மீது கடத்தல், வழிவரி, மதவெறியை தூண்டுதல் உட்பட 7 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இதில் அம்ரித்பால் சிங்கின் ஆதரவாளர்கள், நெருங்கிய உதவியாளர் லவ்பிரீத் தூஃபான் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது நடவடிக்கை கண்டித்து காவல்துறைக்கு எதிராக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அம்ரித்பால் ஆதரவாளர்கள் நடத்தினர். காவல்துறையால் போடப்பட்டிருந்த தடுப்புகளை உடைத்து முன்னேறிய போராட்டக்காரர்கள் வாள்கள் மற்றும் துப்பாக்கிகளுடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அரசியல் உள்நோக்கத்துடன் தான் FIR பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், வழக்கை ரத்து செய்யாவிட்டால் அடுத்து என்ன நடந்தாலும் அதற்கு நிர்வாகம்தான் பொறுப்பு என்றும் அம்ரித்பால் சிங் கூறியுள்ளார். இதனால் அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கர்நாடக IAS அதிகாரி ரோஹிணிக்கு எதிராக IPS ரூபா உட்பட யாரும் எந்தவித கருத்தும் தெரிவிக்கக்கூடாது என்று பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக IAS அதிகாரி ரோஹிணி மீது IPS ரூபா பொதுவெளியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதற்கு ரோஹிணியும் எதிர்வினை ஆற்றினார்.
2 பெண் உயரதிகாரிகள் இடையிலான கருத்து மோதல் முற்றியதை அடுத்து 2 பேரையும் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி கர்நாடக அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் IPS அதிகாரி ரூபா எழுத்துப்பூர்வமாகவும் சமூக வலைதளத்திலும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என ரோகிணி சிந்தூரி IAS தனது வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதற்கு உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்றால் மான நஷ்ட வழக்கு தொடுக்கப்படும் என்று ரோகிணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை பரப்புவதற்கு தடை விதிக்க கோரி ரோகிணி தொடுத்த வழக்கை விசாரித்த பெங்களூரு நீதிமன்றம் ரூபா உள்ளிட்ட யாரும் ரோகிணி குறித்து எந்தவித அவதூறு கருத்தும் கூறக்கூடாது என்று உத்தரவிட்டது. மேலும் எதிர்த்தரப்பினர் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ள நீதிமன்றம் விசாரணையை மார்ச் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. டெல்லி மாநகராட்சி கூட்டத்தில் ஆம் ஆத்மி பாஜக கவுன்சிலர்கள் பயங்கர மோதலில் ஈடுபட்டனர். டெல்லி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் ஷெல்லி ஓப்ராய் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் டெல்லி மாநகராட்சியில் நிலைக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நடைபெற்றது. அப்போது தண்ணீர் பாட்டில்களை வீசி உறுப்பினர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். நிலைக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான ரகசிய வாக்கெடுப்பின் போது ஆம் ஆத்மி கட்சியினர் சிலர் புகைப்படம் எடுத்ததாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர். இதன் காரணமாக மீண்டும் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாஜக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர். இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் வெடித்தது. இந்த மோதலால் டெல்லி மாநகராட்சி கூடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 5245 ரூபாய்க்கும், சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் ஆபரண தங்கம் 41,960 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 50 காசுகள் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 71 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 71,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகள் தொடர்ந்து இன்றும் சரிவில் முடிந்தன. மும்பை பங்குச் சந்தையில் நேற்று ஒரே நாளில் 927 புள்ளிகள் வீழ்ந்த நிலையில் இன்று காலை வர்த்தகம் தொடங்கி 100 புள்ளிகள் வரை உயர்ந்தாலும் பின்னர் வீழ்ந்தது. மாலை வர்த்தக முடிவில் மும்பை பங்குச் சந்தையில் சென்செக்ஸ் 140 புள்ளிகள் சரிந்து 59,605 புள்ளிகளில் முடிந்தது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 1060 புள்ளிகளும், கடந்த 5 நாட்களில் மட்டும் 1600 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. தேசிய பங்குச் சந்தையில் நிப்டி 43 புள்ளிகள் குறைந்து 17,511 புள்ளிகளில் நிலை பெற்றது. தென்காசி மாவட்டத்தில் அணைகள் வறண்டு வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தில் மிகப்பெரிய அணையான அடவிநயினார் கோவில் அணை முழுவதுமாக வறண்ட நிலையில் தற்போது கருப்பாநதி அணையும் தண்ணீரின்றி வறண்டது. இந்த அணையின் மூலமாக கீழ்பெருங்கால், பாப்பான்கால், சீவலன்கால் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 9,535 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் கடைநல்லூர் நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளில் உள்ள மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது. கருப்பாநதி குடிநீர் திட்டத்தின் மூலமாக தினசரி 35 லட்சம் லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பருவமழை பொய்த்ததாலும் கோடை வெயிலினாலும் கருப்பாநதி அணை தண்ணீரின்றி வறண்டதால் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கால்வாய்கள் எல்லாத்தையும் தூர்வாரம் பண்ணி கிளியர் பண்ணி நமக்கு மக்களுக்கு செலவு பண்ணணும், விவசாயிக்கு செலவு பண்ணணும். இதை கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் நல்ல நடவடிக்கை எடுத்து இதை செய்யணும். இதனிடையே கடையநல்லூர் பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாட்டை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 10 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் கடும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 1500 ஏக்கருக்கும் மேல் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அறுவடை நடந்து வரும் சூழலில் கிலோவிற்கு 10 ரூபாய் மட்டுமே விலை கிடைப்பதால் அறுவடை கூலிக்கு கூட கட்டுப்படியாகாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சைடில் இருக்க வெங்காயத்தை எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 3 to 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஏன் இப்படி ஸ்டோரேஜ் பண்ண வாய்ப்பு இருந்து இதை ஏன் நீங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதேபோல தருமபுரி மாவட்டம் அதகப்பாடி வட்டாரத்தில் சின்ன வெங்காயம் 1 கிலோ 10 முதல் 15 ரூபாய் வரையில் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் ஏக்கருக்கு 1 லட்சம் வரையில் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஜனவரிக்கு கீழே அறுதிய விலை குறைஞ்சி போச்சு. மழை இந்த பனி பெஞ்சனால எல்லாம் ஒரு ஏக்கராவுக்கு தான் 100 சிப்பம் ஆகுதா, 30 சிப்பம் 40 சிப்பம் ஆகுது. எந்த தொழிலும் நாங்கள் செய்ய முடியல. விவசாயிகள் எங்க போய் சாவறதோ? நிரந்தர விலையை நிர்ணயம் செய்யவும் விவசாயிகளிடமிருந்து அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.